தென்காசியில நல்ல மனிதர்களை நீங்க ஆட்சி பொறுப்புல கொண்டு வந்து உட்கார வைக்கணும். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக, உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக புழுதிக்காட்டை பார்த்தவர்களை நீங்க மிகப்பெரிய பொறுப்புல வந்து உட்கார வைக்கணும். காரணம், அவர்களை பொறுத்தவரை அந்த பொறுப்பு என்பது இன்னொரு தம்பி கை கொடுத்து அந்த தம்பியை மேல தூக்குறதுக்கு தான் அவங்களுக்கு அந்த பொறுப்பு. இன்னொரு தங்கச்சி கை கொடுத்து அந்த தங்கச்சியை மேல தூக்கி விடுறதுக்கு தான் அந்த பொறுப்பு. அதுபோல் ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் தென்காசியில கையை பிடித்து பிடித்து கிராமத்திலிருந்து தூக்கி விடும் பொழுது மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அதனால இந்த நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நன்றாக யோசனை செய்து நல்ல மனிதர்களுக்கு நீங்கள் இங்கே வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். குறிப்பாக தேசியவாத சிந்தனை இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, மண்ணை சார்ந்தவர்களுக்கு, புழுதிக்காட்டை பார்த்தவர்களுக்கு நீங்கள் அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அருமை சொந்தங்களே, அரசியல் பேசக்கூடிய நிகழ்வு இல்ல இருந்தும் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன், அரசியலும் முக்கியம். ஏன்னா அரசியல் இருந்தா இது தமிழர் பொங்கல், அரசியல் நல்லா இருந்தா தான் தமிழர் பொங்கல், அரசியல் சரியா இல்லைன்னா இது திமுக பொங்கலாக மாறி வெறும் இலவசத்துக்காக மக்களை கூட்டி வந்து ஆடு மாடுகளை போல் நிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் நம்முடைய பகுதியில நடத்துவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. கம்பீரமாக நம்முடைய தாய்மார்களை முன்னிறுத்தி ஒரு பொங்கல் இருக்க வேண்டுமா தவிர அரசியல் காரணங்களுக்காக ஒரு பொங்கல் நடத்தக்கூடாது. அது தவறான ஒரு முன்னுதாரணத்தை வைத்துவிடும்.